சாப்பிட்டு முடிச்சோனே வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், இல்ல வயிறு உப்பிசனமா இருக்கிறது, இல்ல புளிச்சேப்பம் வர்றது. இந்த மாதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துச்சுன்னா, இது ஜஸ்ட் கேஸ் ட்ரபிள் மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்களோட பாடி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சிக்னல் குடுக்குது. என்னங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நெறைய பேருக்கு சாப்பிட்ட உடனே அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அத என்னோட பேஷண்ட்ட, "ஆமா டாக்டர் எனக்கு அசிடிட்டி இருக்குது." வேற ஏதாவது தொந்தரவுக்கு வந்திருப்பாங்க. அ வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னா, அப்பப்ப அசிடிட்டி வரும். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. டீ குடிச்சிருப்பேன் அன்னைக்கு ஜாஸ்தியா. இல்ல முந்தின நாள் வந்து நான் நெறைய ஸ்பைசியா, காரசாரமா சாப்பிட்டுருப்பேன். அடுத்த நாள் வரும் நான் ஒரு மாத்திரைய போடுவேன் சரியாயிரும். அப்படிங்கிறத ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. அ இதுல நெறைய விஷயங்கள் இருக்குது. இது கேஸ் ட்ரபிள் மட்டும் கிடையாது. அதுக்கு நெறைய டீப்பான ரீசனும் இருக்குது. முதல்ல என்ன ப்ராசஸ்? எதனால இந்த அசிடிட்டி வருதுங்கிறத பார்க்கலாம். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம உணவு டைஜஷன் ஆகணும்னா, அதுக்கு ஆசிட்ஸ் வந்து நெறைய நம்ம ஸ்டொமக்ல சுரக்கும். இது கரெக்ட்டான டைம்ல, கரெக்ட்டான அளவுல வந்து செக்ரேட் ஆகணும். சில பேருக்கு கரெக்ட்டான டைம்ல சுரக்காம, கரெக்ட்டான அளவுக்கு செக்ரேட் ஆகாம முன்ன பின்ன சுரக்கும். ஸோ, அதனால என்ன நடக்கும்னா, ஃபுட் ப்ராப்பரா டைஜஷன் ஆகாது. ஸோ, கேஸ் ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு ரிஃப்ளக்ஸ் வரும். அத அசிடிட்டின்னு சொல்றாங்க. பட் இதுக்கு உண்டான காரணங்கள்லாம் என்னென்ன? காரணங்கள்னு பார்த்தா, எல்லாமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்குது. முதல்ல அவசர அவசரமா சாப்பிடுறது. சாப்பிடுறப்ப மென்னு சாப்பிடுறதே இல்ல. நெறைய பேர் பார்த்திருப்பீங்க, டபக்கு டபக்குன்னு வாயில வச்சோனே முழுங்கிருவாங்க. ஸோ, கண்டிப்பா அது நம்மளோட டைஜஷன டிஸ்டர்ப் பண்ணும். அதனால தான் இந்த அசிடிட்டியும் வரும். நம்பர் 2 இர்ரெகுலர் ஈட்டிங். ஒரு நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடுவாங்க. இன்னொரு நாளைக்கு 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஸோ, உங்களோட பாடி கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, அந்த ஆசிட் செக்ரீஷன் வந்து கண்டிப்பா வந்து ப்ராப்பரா இருக்காது. இல்லன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இல்லன்னா ரொம்ப ஜாஸ்தியா செக்ரீட் ஆக ஆரம்பிச்சுரும். தென் நம்பர் 3 அஃப்கோர்ஸ் அவங்களே சொல்ற ரீசன் தான். அடிக்கடி டீ சாப்பிடுறது. அடிக்கடி டீ சாப்பிடுறவங்களோட எம்ப்டி ஸ்டொமக்ல டீ சாப்பிடுறது, காஃபி சாப்பிடுறது, அது நம்மளுடைய ஆசிட் புரொடக்ஷன கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும். முக்கியமா 4வது ஸ்ட்ரெஸ். இத வந்து யாருமே கன்சிடர் பண்றதில்ல. மன மென்டல் ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது டிஸ்டர்ப் ஆயிருந்தா, இல்ல ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, இது டைரக்ட்டா நம்மளோட ஆசிட் புரொடக்ஷன வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். அதனாலயும் இந்த அசிடிட்டி வரும். ஸோ இது எல்லாமே உங்களோட பாடியோட சிக்னல். உங்களோட லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இல்லைங்கிறது தான் அர்த்தம். உங்களோட லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இல்ல, உங்களுடைய ஹேபிட்ஸ் ஒழுங்கா இல்ல, உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து சீரா இல்ல அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அப்போதைக்கு அந்த ஆசிட் வந்து செட்டில் பண்றதுக்கு டக்குனு நீங்களே எடுத்து ஒரு மாத்திரைய போட்டு சரி பண்ணிக்கிறீங்க. இது ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னா, அகெயின் உங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ராப்பரா இருக்கும். ஸோ அது மத்த சில விஷயங்களையும் பாதிக்க ஆரம்பிச்சுரும். இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டைல கரெக்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண தெரியணும். உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் என்னங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே தான் இண்டிவிஜுவலைஸ்ட் அப்ரோச்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஹோமியோபதியில உங்களுடைய அறிகுறிகளுக்கு மட்டும் வைத்தியம் கிடையாது. உங்கள நாங்க முழுசா எவாலுவேட் பண்ணுவோம். உங்களுடைய சிம்ப்டம்ஸ்க்கு உண்டான ட்ரிகர் என்ன? உங்களுடைய காஸ் என்ன? என்ன காரணத்தினால வருது? உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் டு ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, உங்களுடைய ஓவரால் பர்சனாலிட்டி எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதனால அசிடிட்டி மட்டும் கிடையாது, அதோடைய அண்டர்லைன் காஸையும் சரி பண்ண முடியும். லாங் டேர்மா கண்டிப்பா ரிலீஃப் இருக்கும்.